Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைய திருக்குறள் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலலாகப் பெறின். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, முகமலர்ந்து இனிய சொற்களை ஒருவரிடத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது நம்ம உள்ளம் மகிழ்ந்து ஒருவருக்கு விருப்பப்பட்டு ஒரு பொருளை கொடுக்கறத காட்டிலும் மிகவும் நல்லது. அதுதான் இந்த குறளுடைய விளக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோத்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் உலர் திராட்சையும் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாசனைக்கு ஏலக்காவும் பொடி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் இப்போதைக்கு நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலுக்கு இதுதான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பூந்தி பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கடலை மாவையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே முட்டா நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நமக்கு பூந்தி நல்லா வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான பூந்தி லட்டு பண்ணுவோம்ல அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த லட்டுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள் இப்போ கெட்டியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் பவுடர் தண்ணியில் கலக்கி நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை ஜெல் கலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கெட்டியாக இருக்கனால நம்ம இன்னும் தண்ணி சேர்த்தி தேவையான பதத்தில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 பிஞ்சு மட்டும் நான் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். சோடா உப்பு இது சேர்க்காமையும் பண்ணலாம். 2-3 பிஞ்சு மட்டும் போதும். அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. அதையும் சேர்த்தி தேவையான பதத்தில் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. மாவு பாருங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பதத்தில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கிலோ அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு கம்பி பதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் சக்கரை அதிகமாக சேர்க்குறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 1 கிலோவே போதும்னா நீங்கள் அது கூட போதும். நல்லா கரையட்டும். பாருங்க சக்கரை ஃபுல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ கடாயில் தேவையான அளவு பூந்தி பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். மாவு உடனே மேலே பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நார்மலான ஜல்லடை கரண்டியில் தான் பூந்தி பொரிக்க போகிறேன். நீங்கள் இது இல்லை இன்னும் குட்டியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு நான் இதுலேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க. கரண்டி வச்சு தேய்ச்சி விடாதீங்க. நார்மல் பூந்தி லட்டுக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தட்டி விடுங்க. போதும். அதுவே குட்டி குட்டியாக நல்லா நமக்கு வந்துடும். நல்லா தட்டிக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு மாவு தட்டினா போதும். அளவுக்கு அதிகமாக பண்ண வேண்டாம். அடுப்பை ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த பூந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாக இந்த மிக்சர் பூந்தியோ இல்லை நார்மல் லட்டுக்கு இது பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சமாக அது வெந்தால் போதும். நமக்கு கொஞ்சம் அந்த வதக்குன்னு இருக்குல்ல அந்த மாதிரி ஆனால் போதும். ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா லட்டு அந்த அளவுக்கு ஜூஸியாக நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த பதத்தில் எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுங்க. எல்லா சைடும் ஈவனாக நமக்கு குக் ஆகிடும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே சக்கரை பாகில் அப்படியே சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஆயிலியாக இருக்குல்ல அதனால நம்ம ஒரு பேப்பர் பிளேட்டில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
இப்போ அடுத்த அடசல் வந்து நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கலாம். தேவையான அளவு மாவு ஊற்றிட்டு அந்த கரண்டியை லைட்டாக தட்டி விடுங்க. அதிகமாக ஊற்றாதீங்க மாவு ஒரே டைமில். நமக்கு விழுகிற பூந்தி வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ வந்து கொஞ்சமாக வந்து மாவு ஊற்றி நல்லா தட்டிட்டு அந்த மாவு தீந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி அந்த மாதிரி தட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா தட்டி விட்டீங்க அப்படின்னா அதுவே கரெக்டாக விழுந்துடும். அவ்வளோதான். இதையும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகட்டும். அடுத்த அடசல் பூந்தியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதையும் வந்து வேற ஒரு பேப்பர் பிளேட்டுக்கு வந்து மாத்திடலாம். எடுத்துருங்க எல்லாத்தையும். பூந்தி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுவோம்ல, அப்போ வந்து கரெக்டாக நல்லா பதமாக ஜூஸியாக மாறிடும் நமக்கு. இதே மாதிரி எல்லா பூந்தியும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண சக்கரை பாகில் வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் ஏலக்காவை சக்கரை கூட சேர்த்து அரைச்சி அந்த பவுடர் தான் அதில் சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரித்து வச்சிருக்க பூந்தி எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்கலாம். கலர் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே. நல்லா அது கூட கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இன்னும் நல்லா நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஜூஸியாக அந்த பூந்தியும் வந்து பெருசாக இருக்கிறது வந்து நல்லா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். நான் இப்போ இதை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கரண்டி வச்சு. ஸோ நல்லா அந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா உள்ளே போயிட்டு ஜூஸியாக இந்த பெரிய பூந்தி இருந்தாலும் நமக்கு நல்லா வந்து குட்டியாக நல்லா மேஷ் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இது கலந்துக்கிட்டா போதும். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்க. இதை அப்படியே இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு நான் கொஞ்சமாக ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். நம்ம அந்த திராட்சை முந்திரி எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துடலாம் பொன்னிறமாக. தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது நமக்கு சாப்பிடும் போது நல்லா வாசனையாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் நெய்யில் வறுத்து சேர்க்குறேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக பொரிச்சாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல லட்டு, அந்த மிக்சர் கூட அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோட அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய நெய் பிடிக்கணும், நிறைய நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருப்பேன். நல்லா கலந்து விடுங்க இன்னொரு டைம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான மோத்தி லட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது சூடாக இருக்குனால நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிடலாம். இருக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து லட்டு பிடிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பர்ஃபெக்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு, மோத்தி லட்டு. இதே மாதிரி எல்லா லட்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஆயிலில் பொரிக்கிறதுக்கு பதிலாக நெய் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக நெய்யிலேயே கூட பொரிச்சு எடுத்திங்கன்னா இன்னுமே இந்த லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, நம்ம லட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி அண்ட் ஜூஸியான மோத்தி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ மாவில் இந்த மீடியம் சைஸ் உருட்டி எடுத்ததில் வந்து 70 லட்டு கிடச்சிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப்